ஜேம்ஸ் ஒயிட் என்ன செய்கிறாரு, ரெண்டாவது ஒரு பத்திரிகை ஒன்று தொடங்குறாரு. அதுக்கு பேர் தி அட்வென்ட் ரிவ்யூ. 1844 வருஷம் அக்டோபர் 22 தேதியில் ஏற்பட்ட அந்த மாபெரும் ஏமாற்றத்திலிருந்து தேவன் தம்முடைய மக்களை வழிநடத்தின விதத்தை முக்கியப்படுத்தி அந்த அட்வென்டிஸ்ட் மக்கள் செல்லும் பாதையில் காணப்பட்ட அந்த பிரகாசமான ஒளியை பற்றி அட்வென்டிஸ்டுகளை ஞாபகப்படுத்தும் வகையிலும் அவர் நிகழ்கால சத்தியம் என்ற பத்திரிகையில் ஓய்வு நாள் பற்றியும் இனி வரும் உபத்திரவத்தை சந்திக்க ஆயத்தப்படுவது பற்றியும் ஜேம்ஸ் ஒயிட் எழுதினார். ஓய்வு நாளை கடைபிடித்து வந்த அட்வென்டிஸ்டுகளை இணைப்பதற்கு இந்த பத்திரிகை ஒரு பாலமாக, பெரிய பாலமாக விளங்கியது. நாடு முழுவதிலும் உள்ள விசுவாசிகளை விசுவாசத்திலும் தொழுகையிலும் தோளோடு தோளாக இணைப்பதற்கு இந்த பத்திரிகை உதவியது. தி அட்வென்டிஸ்ட் ரிவ்யூ. இன்னைக்கு புரியுது உங்களுக்கு? பிரசன்ட் ட்ரூத்னு ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் தி அட்வென்ட் ரிவ்யூ, அதுக்கப்புறம் அட்வென்ட் ரிவ்யூ அண்ட் சாபத் ஹெரால்ட், அப்புறம் ரிவ்யூ அண்ட் ஹெரால்ட் அப்படின்னு மாறிச்சு. இப்போ என்னது? தி அட்வென்டிஸ்ட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுவதும் மொழிகளில் இந்த பத்திரிகை இன்றும் போய் கொண்டுதான் இருக்கிறது.